இதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் கிளாஸ் 8 பார்க்க போறோம். போன வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டோட பேசிக்ஸ் அக்ஷரம், வியஞ்சன், ஆணி, அதுக்கப்புறம் சில வேர்ட் சென்டென்சஸ் அதெல்லாம் கவர் பண்ணோம். இந்த வீடியோல வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்க்கலாம். இப்ப இந்த எக்ஸசைஸ் என்னன்னா ஜாயின் த லெட்டர்ஸ் அண்ட் ரைட் டவுன் இன் த பாக்ஸ். அதாவது இங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தையை நம்ம சேர்த்து எழுதணும். அதுதான் வந்து இந்த ரோமன்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இக்கு பிளஸ் ஆ பிளஸ் இரு பிளஸ் ஆ. இக்கு பிளஸ் ஆ என்ன வரும்? க. ஓகேவா? அப்புறம் இரு பிளஸ் ஊ என்ன வரும்? கு. அதான் கூன்னு வருது இங்க. ஓகேவா? இத்து பிளஸ் ர பிளஸ் உ வந்து ரூ. ஓகேவா? இத்து பிளஸ் ஆஹா வந்து குருத்தஹா அப்படின்னு அர்த்தம். சோ வந்து இந்த வேர்ட் என்ன அப்படின்னா குருத்தஹா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஊ பிளஸ் இது உத். ஓகேவா? இ பிளஸ் ஆ யா. சோ உத்யா. இன்னு பிளஸ் ஏ நே. சோ உத்யானே. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் பிளஸ் இத் ச பிளஸ் ஆ பிளஸ் இல்லு லா. இ பிளஸ் இக்கு லி பிளஸ் ஆ வந்து ஸ்தாலிகா. ஸ்தா லி இல்லு பிளஸ் இ லி வரும். அப்புறம் இக்கு பிளஸ் ஆ கா. சோ ஸ்தாலிகா. நெக்ஸ்ட் ஒன் க பிளஸ் ஆ வந்து என்ன வரும் அப்படின்னா கா. க. இட்டு பிளஸ் இ டி. இக்கு பிளஸ் ஆ ஆ கா. சோ க டி கா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளஸ் இத்து ச. அப்புறம் இரு பிளஸ் இ ரா. இல்ல பிளஸ் இ லி. இக்கு பிளஸ் ஆ ல பிளஸ் அஹா வந்து. இப்ப இத சேர்த்து என்ன வேர்ட் வரும் அப்படின்னா ஸ்திரீ. ஓகேவா? அப்புறம் ஸ்திரீ லிங்கஹா. இதுதான் ஸ்திரீலிங்கஹா வரும். இம்மு பிளஸ் ஆ மா. இப்பு பிளஸ் இ ஈ. இக்கு பிளஸ் ஆ கா. சோ மாபிகா. இப்ப ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உத்யானே தாலிகா கட்டிகா ஸ்ரீலிங்கஹா. ஸ்ரீலிங்கஹா அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இப்ப படிச்சோம்ல ரமா சப்தம், அப்புறம் வந்து சீதா சப்தம், அதெல்லாம் வந்து நம்மள வந்து எதை படிச்சோம் அப்படின்னா ஆகாராந்தகா வச்சு படிச்சோம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. இகாராந்தகால வந்து ஸ்ரீலிங்கஹா இக்காராந்தல வராது. இக்காராந்தகா ஸ்ரீலிங்கஹா நதி சப்தஹா. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி இதுல வந்து நம்ம வந்து ஸ்ரீலிங்கம் சப்தம் அப்படின்றது வரும். அப்புறம் ஏத்தது சப்தம் அதெல்லாம் கூட வரும். இப்ப நெக்ஸ்ட் போலாம். இப்ப இந்த பிக்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? டேபிள். சோ டேபிளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? உட்பீட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? நெக்ஸ்ட் பொட்டி. ஜெனரலா நம்ம சூட்கேஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பேட்டிகா அப்படின்னா சூட்கேஸ். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன அப்படின்னா போட். போட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நௌகா போட். நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா ஒரு பேர்டு. பேர்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பாரோ. ஸ்பாரோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்க ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? விருத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலுக்கு வந்து நம்ம போன இதுலயே பார்த்தோம்ல, இதுதான். இது என்ன வரும்? மாபிகா. கரெக்டா? இப்ப ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உத்பீட்டிகா, பேட்டிகா, நௌகா, சட்டகா, விருத்தா, மாபிகா. இப்ப நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இப்ப இதுல என்னன்னா கோஷ்டாத் உச்சிதம் சப்தம் சித்வா வாக்கியம் பூரயத்த. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த சென்டென்ஸ வந்து நம்ம கரெக்டான வேர்ட்ல
போட்டு அந்த சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு இது எக்ஸாம்பிள் பார்ப்போம். எதா எதானா வந்து ஹியர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னன்னா, பாலிகா பட்டதி. படத்தி அவங்க கொடுத்துட்டாங்க. பாலிகா அப்படின்ற வேர்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தீ இருக்குல்ல, தீ வந்தா என்ன வரும் அப்படின்னா ஏகவச்சனம் வரும். கரெக்டா? இப்ப இதுல வந்து எது ஏகவச்சனம் பார்க்கும்போது இந்த பாலிகா அப்படின்றதுதான் ஏகவச்சனம். இது வந்து பகுவச்சனம். ஓகேவா? இது வந்து பகுவச்சனம். நெக்ஸ்ட் டேஷ் சரதஹா. தஹான்னு வருது. தஹானா நான் என்ன சொல்லிருக்கேன், தி தஹா. சோ தஹான்றது வந்து த்விவச்சனம். சோ அஜா வராது. அஜா வந்து ஏகவச்சனத்துல வரும். அதாவது ஏகவச்சனம் அப்படின்றது 1. ஓகேவா? த்விவச்சனம் 2, பகுவச்சனம் 3. இப்ப தஹான் கேட்டிருக்கிறதுனால அது த்விவச்சனம். சோ அஜே அப்படின்னா வரும். அஜே சரதஹா அப்படின்னா வந்து என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா, 2 goats are gazing. கேசஸ் அப்படின்னு அர்த்தம். கேசஸ்னா என்னன்னா புல்லு சாப்பிடுது, மேயுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டேஷ் சந்தி. சந்தி அப்படின்னா என்னன்னா நிறைய இருக்கு. ஓகேவா? சோ இந்த கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, த்வி சக்ரிகாஹா அப்படின்னா என்னன்னா சைக்கிள்ஸ், அதாவது மெனி சைக்கிள்ஸ் ஆர் தேர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேஷ் சலதி. சலதி இது தீ வந்திருக்கு, அதனால என்ன வரும், ஏகவச்சனம். சோ நௌகே அப்படின்னா 2 போட்டுன்னு அர்த்தம். நௌகா அப்படின்னா 1ன்னு அர்த்தம். இந்த மாதிரிதான் அஜா மாதிரிதான் இது. நௌகா அப்ப நௌகா அப்படின்னா நௌகா சலதி, அதாவது போட் இஸ் மூவிங். ஓகேவா? இதுக்கு அதான் மீனிங், வாக்கிங் வராது. இது வந்து போட் இஸ் மூவிங் அப்படின்னு அர்த்தம். டேஷ் அஸ்தி. அஸ்தி அப்படின்னா அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். சூச்சிகே சூச்சிகா. சூச்சிகா அப்படின்னா இந்த டெய்லரிங் மிஷின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அஸ்தி தான் கொடுத்துருக்காங்க. சோ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சோ சூசிகா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் டேஷ் உத்பதந்தி. உத்பதந்தி அப்படின்னு இருக்கு, அதனா என்ன, பகுவச்சனம். சோ தேர்ட். ஓகேவா? இப்ப இதுக்கு என்ன வரும், மக்ஷிகாஹா அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட் ரோமன் போலாம். இப்ப இதான் ஆன்சர். அஜே த்விசக்ரிகாஹா நௌகா சூச்சிகா மக்ஷிகாஹா. இதுதான். நெக்ஸ்ட் இதே மாதிரிதான் இது. லதா அஸ்தி. பார்க்க போறோம் அப்படின்னா லதா அஸ்தி, அதாவது லதான்றது ஒரு பொண்ணு ரெஃபர் பண்ணுது. சோ நம்ம சான போடுவோம். ஓகேவா? இப்ப மஹிலாஹா தாவந்தி. மஹிலாஹா அப்படின்னாலும் அது கேர்ள்ஸ் ரெஃபர் பண்ணதுதான், லைக் உமன் ரெஃபர் பண்ணுது. சோ மஹிலாஹா தாவந்தி. சோ இதுல வந்து சஹா வருமா இல்லைன்னா வந்து சா வருமா? அப்கோர்ஸ் வந்து சா தான் வரும், ஏன்னா வந்து லேடி. சோ இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா மஹிலாஹா கொடுத்திருக்குல்ல, சோ சா தே தாஹா. சோ வந்து நம்ம ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா தாஹா தாவந்தி அப்படின்னு வரும். தாஹா தாவந்தி அப்படின்னா ஆல் லேடிஸ் ஆர் ரன்னிங் அப்படின்னு வரும். தாவந்தி அப்படின்னா டு ரன் அப்படின்னு அர்த்தம். சுதா வததி. சுதா அப்படின்றது யாரு, ஒரு லேடிய ரெஃபர் பண்ணது. சோ சுதா வததி, அதாவது சுதா வந்து சொல்றா, அதை நம்ம எப்படி எழுதுவோம், சா வததி. சுதான்றத நம்ம சா அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? சா வததி அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் ஜவனிக்கே தோலதஹா. ஜவனிக்கே அப்படின்னா கஹா அப்படின்னு அர்த்தம், இல்ல ஆர் வந்து சஹா வரும். இப்ப அத வந்து ஒரு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பாய்ஸ் ரெஃபர் பண்ணுது. சோ அதனால நம்மள ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சஹா அப்படின்னு வரும். சஹா தோலதஹா அப்படின்னு வரும். ஓகேவா? சஹா தோலதஹா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் பிபீலிகாஹா சலந்தி. பிபீலிகாஹா அப்படின்னா என்னன்னா
குக்கூஸ். ஓகேவா? குக்கூஸ் வந்து ஜெனரலா வந்து நடந்து போறது அப்படின்னு வந்து சொல்றது. ஓகே, இதுல என்ன வரும் அப்படின்னா பிப்பிலி காஹான்னு வருது. சோ என்ன வரும்? தாஹான்னு வரும். தாஹா சலந்தி. அதாவது இதுல நிறைய இருக்கு. சோ தாஹா அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சட்டக்கே கூச்சதஹா டேஷ் கூச்சதஹா. சட்டக்கே இருக்கு. சட்டக்கே என்ன வரும்? நான் வந்து அது சொன்னேன் ஜென்ஸ் ரெஃபர் பண்ணுறதுன்னு. ஸோ இதே மாதிரிதான் ஜவுனிக்கே மாதிரிதான் சட்டக்கேவும். ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னா சஹா அப்படின்னு வரும். சஹ கூச்சதஹா. அதாவது சட்டக்கே சொல்றதுக்கு பதிலா அது வந்து சிப் பண்ணுறது. கூச்சதி அப்படின்னா டு சிர்ப் அப்படின்னு அர்த்தம். சிர்ப் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இப்ப யுஷ்மத் சப்தம். யுஷ்மத் சப்தம் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்ப நம்ம அஸ்மத் சப்தம் வந்து யூன்னு பார்த்தோம். ஓகேவா? இதுல யுஷ்மத் அப்படின்னா யூ அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னு நம்ம எங்க படிச்சோம்? தாத்துல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? சோ தாத்துல இருந்து நம்ம படிச்சோம். இப்ப இதுல எப்படி வந்து நம்ம எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன? துவம், அப்புறம் யுவாம், யூஎம். இது நம்ம ஜெனரலா வந்து தாத்துல பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் துவாம், யுவான், யுஷ்மான். துவாம் அப்படின்னா என்னன்னா வித் ஒன். யுவாம் அப்படின்னா வித் டூ, வித் ஆல் அப்படின்னு அர்த்தம். யுஷ்மான். துவயா யுவாபியாம் யுஷ்மாபிஹி. துப்பியம் யுவாபியாம் யுஷ்மபியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா துப்பியம்னு வருதா? சோ இங்க முடியும் போது இம்ல தான் முடியும். சோ இம்ம வந்துடும். சோ இப்ப இது எப்படி படிக்கணும் அப்படின்னா துப்பியம் யுவாபியாம் யுஷ்மபியம். துவத்து யுவாபியாம் யுஷ்மத்து. இதுலயே பாருங்க துவத்து இத்து வந்து கடைசியில வார்த்தை வந்திருக்கு. சோ யுஷ்மத்து அப்படின்னு வரும் கடைசியில. ஓகேவா? त्वत् युवाभ्यां युष्मत्. तव युवयोः युष्माकं त्वयि युवयोः युष्मासु. இது வந்து இப்படிதான் வந்து இந்த யுஷ்மத் சப்தம் வரும். என்னென்ன வரும்னு சொன்ன? துவம், யுவாம், யூயம். நெக்ஸ்ட் ஒன், துவாம், யுவாம், யுஷ்மான். त्वया युवाभ्यां युष्माभिः. तुभ्यं युवाभ्यां युष्मभ्यं. त्वत् युवाभ्यां युष्मत्. तव ते युवयोः युष्मासु. तव युवयोः युष्माकं त्वयि युवयोः युष्मासु. இதுதான் வந்து நம்ம இந்த யுஷ்மத் சப்தம் படிப்போம். இப்படிதான் இருக்கும் அதோட சீக்வென்ஸ். இப்ப நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து போன கிளாஸ்ல வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் கவர் பண்ணோம்ல. சோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மீதி இருக்கிற பாடி பார்ட்ஸ் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணலாம். என்னென்ன பார்க்க போறோம்? போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? மஸ்தகம் பார்த்தோம், ஹேர் பார்த்தோம். ஹேருக்கு வந்து என்ன? கேஷஹா பார்த்தோம். ஐக்கு வந்து என்ன? நேத்ரம் பார்த்தோம். நோஸுக்கு நாசிகா. லலாட்டம் அப்படின்னா ஃபோர் ஹெட், இது முன்னெத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கர்ணஹா அப்படின்னா இயர். ஸ்கந்தஹா அப்படின்னா ஷோல்டர். கக்ஷஹா அப்படின்னா ஆம்பிட். வக்ஷஹா அப்படின்னா செஸ்ட். நெக்ஸ்ட் கட்டிஹி வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். உதரம் ஸ்டொமக் அப்படின்னு பார்த்தோம். தை ஊருஹு அப்படின்னு பார்த்தோம். ஜானுஹு நீ. நெக்ஸ்ட் பாதஹா லெக். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா மீதி இருக்கிற இதெல்லாம் பார்க்கலாம். கிரீவா நெக். கிரீவா நெக். நெக்ஸ்ட் வந்து புஜா ஆம். புஜா ஆம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்மால் ஆஃப் த பேக், அதாவது பின்னாடி வந்து முதுகு பின்னாடி இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோருஷுகா. கோருஷுகா அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹிப்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நித்பந்தஹா. நித்பந்தஹா அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் காஃபுக்கு பீட்டிகா.
பீட்டிகா அப்படின்னா காஃப், அது நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா குட்டிகா ankle, குட்டிகா ankle அப்படின்னா நம்ம சொல்லுவோம். இப்போ என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு, என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரீவா நெக், அப்புறம் புஜா ஆர்ம், கோருஷகா ஆன் த ஸ்மால் ஆஃப் த பேக். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், குட்டிகா ankle, குட்டிகா ankle, பீட்டிகா ஷின். ஷின்ன்றது என்னன்னா முட்டிக்கு கீழே இருக்கிற ஏரியாஸ் தான் வந்து ஷின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம ஜென்ரலா வந்து நம்மளுக்கு வந்து ஓடும் போது இந்த யூஸ் ஆகும். இப்ப நம்ம ஒரு ரேஸ்ல ஓடுறோம் அப்படின்னா அந்த இது வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஏதாவது அடிபட்டுச்சுன்னா. இப்போ இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து 1 to 10 படிப்போம். ஏகம் அப்படின்னா என்னன்னா 1, துவே, அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் த்ரீனி, சத்வாரி, பஞ்ச, ஷட், சப்த, அஷ்ட, நவ, தச. இப்ப என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஏகம் அப்படின்னா 1, துவே 2, த்ரீனி 3, சத்வாரி 4, பஞ்ச 5, ஷட் 6, சப்த 7, அஷ்ட 8, நவ 9, தச 10. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுதான் இன்னைக்கு கிளாஸ். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யுஷ்மத் சப்தம் பார்த்தோம். யுஷ்மத் சப்தத்துல வந்து அது அஸ்மத் சப்தம் மாதிரி தான் யுஷ்மத் சப்தமும். அஸ்மத் சப்தம் நம்மளே வச்சு ரெஃபர் பண்ணுவோம். யுஷ்மத் சப்தம் அப்படின்றது யூ அப்படின்றத வச்சு ரெஃபர் பண்ணுவோம். இது எங்க வரும், மத்தியமா புருஷத்துல வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்து 1 to 10 கவர் பண்ணும்.